மாமன் என்னும் தமிழ் திரைப்படம் மே மாதத்துலேயே இந்த படம் வெளியாயிடுச்சு. ஆனால் எனக்கு இதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இப்போ தான் அமைஞ்சுது. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு மாலை வணக்கம். நம்ம சேனலில் கதையில் கதாபாத்திர பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாமன் எனும் தமிழ் திரைப்படம். இந்த மாமன் மே மாதம் 2025 வெளியிட்டுருந்துச்சு. திரு சூரிய அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்கிறாரு மற்றும் ஐஸ்வர்யா லக்ஷ்மி நடிச்சிருக்காங்க. திரு பிரசாந்த் பாண்டிராஜ் அவர்கள் இயக்கியிருக்கிறாங்க. இதில் முக்கிய கதாபாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா திரு சூரிய அவர்கள் மாமனாக நடிச்சிருக்கிறவர். அந்த குடும்பத்தில் ஒரு முக்கிய பிரமுகர் தலைவராக நடிச்சிருக்கிறவர் திரு ராஜ்கிரண் அவர்கள். இந்த படத்தில் சொந்தத்துக்குள்ள ஒரு கிராமத்தில் என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் நடக்குதுன்றதை பற்றி பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. இதில் டூ மெனி சிச்சுவேஷன், டூ மெனி டைலாக்ஸ். அதாவது நம்ம குடும்பங்களில் பார்த்துருப்போம், எல்லாருமே நல்லா மகிழ்ச்சியாக இருப்போம். யாராவது ஒருத்தரை பேசுகிறது என்ன அப்படின்னா, சுருக்குன்னு ஒரு சின்ன விஷயத்த பேசிட்டாங்களோ அது அழுத்தமாக அவங்கவுங்க வீட்டில் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ஃபங்க்ஷனில் ஒரு பேசிடுறாங்க. யாராவது ஒருத்தர் ஒரே ஒரு வார்த்தையை பேசிடுறாரு. அந்த ஃபங்க்ஷன் முடித்து எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஷார்ப்பான பல விஷயங்களை, பல டைலாக்கு, பல சீனை இதில் நிறையாவே வச்சுட்டாங்க அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன், நான் நினைக்கிறேன், எனக்கு புரிஞ்சது. இந்த படத்து மூலமாக நம்ம கற்றுக்கிறது என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த அக்கா பையன் தம்பி இருக்கிறாங்க. அந்த அக்கா தம்பிக்கு உண்டான உறவை சொல்கிறாங்க. அதில் என்னென்னலாம் சிக்கல்கள் வரும் அப்படின்றத நம்ம நிறையா விஷயத்தில் பார்த்துருக்கோம். அதில் சிக்கலை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஒரு குழந்தை இருக்குது, அக்காவோட பையன் இருக்கிறான். அந்த பையனுக்கு இந்த லீட் ரோலில் நடிக்கிற திரு சூரிய அவர்கள் மாமன் முறையாகுது. ஸோ அவங்களுக்கு உண்டான உறவை மிக அழகாக சிறப்பாக நம்ம இதில் சொல்லியிருக்கிறாங்க, வடிவமைச்சிருக்காங்க, செதுக்கியிருக்காங்க. அதில் என்னென்னலாம் சிக்கல்கள் வரும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த படமாக பார்த்துருப்பீங்க நிறையா பேர், இதை நிறையா பேர் அலாசியிருப்பாங்க. ஸோ அதை நம்மளோட வாழ்க்கையில் சிச்சுவேஷனில் நம்ம பார்ப்போம். நமக்கு ரொம்ப சொந்தமோ நட்பு வட்டங்களில் இருக்கும்போது ஒரு லெவலுக்கு மேலே நமக்கு நிறையாவே பேசியிருப்போம், நிறையாவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், நிறைய அலசியிருப்போம், பல விஷயங்களை பற்றி பேசியிருப்போம். ஒரு லெவலுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியாது. அந்த லெவலில் வரும்போது மூன்றாவதாக ஒரு டாபிக் வரும். அந்த டாப்பிக்கை பேசும்போது சம்பந்தமே இல்லாமல் ஒரு கருத்து முரண் வரும். அந்த கருத்து முரண் வரும்போது அந்த கருத்து முரணையோ இந்த டாபிக் நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றதையோ நம்ம எதுவுமே பேச மாட்டோம், நம்ம விட்டுருவோம். ஆனால் அதில் ரொம்ப இன்னர் சர்க்கிள் உறவாக இருக்கும், ரொம்ப இன்னர் சர்க்கிள் நட்பு வட்டமாக இருக்கும். அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இதையும் சேர்த்துருவாங்க. இதில் சேர்த்துட்டு அதை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய சண்டையாக பிரச்சனையாக வெளிப்படும். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத இடங்களில் இருக்கிறது, அதை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது விஷயம், வேறு வழி இல்லை, வீடாக போச்சு, நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸோட, அந்த பர்டிகுலர் இடத்துல தவிர்க்க முடியாது, அவங்களோட தான் இருக்க முடியும், வேறு வழி இல்லை அப்படின்னா மூன்றாவது மனிதர்கள் அல்லது அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த சப்ஜெக்டில் பார்க்க போனீங்க அப்படின்னா, இந்த படத்து மூலமாக என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கா தவிர்க்க முடியாது, ஒய்ஃபு அதாவது லீட் ரோலுடைய ஒய்ஃபு தவிர்க்க முடியாது, அக்காவோட பையன் தவிர்க்க முடியாது, மாமன் தவிர்க்க முடியாது, இங்கே இருக்கிறவங்கள யாருமே தவிர்க்க முடியாது. ஆனால் சில முக்கியமான டைலாக்ஸை அல்லது அந்த பையன் அடம்பிடிப்பான், அந்த அடம்பிடிக்கிற பையனை சமாதானப்படுத்துறதுக்கு சூரி சாமிகிட்ட போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க அதை எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை தேவையில்லாத விஷயங்களை அதை நெக்ஸ்ட் கிரேடுக்கு போகாமல் இருந்தாலே மிச்சம் எந்த பிரச்சனையுமே வராது. இது தற்செயலாக நடந்ததா, யதார்த்தமாக நடந்ததா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது. அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு பெரிய வன்மம் இருக்குது, அது மனசுக்குள்ளேயே இருக்குது, அது தகுந்த நேரத்தில் அவங்க வெளிப்படுறாங்க.
இது படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். அடுத்தது திரு ராஜ்கிரண் அவர்கள். நம்ம எல்லா குடும்பத்திலையும் வந்து ஒரு பெரியவர் இருப்பார். ரொம்ப வயசானவர் இல்லை, ஆனால் அனுபவஸ்தாலியாக இருப்பார். அவரோட அட்வைஸ் போட்டால் அதுக்கு மேலே வேறு யாராலையும் அந்த அட்வைஸை மேட்ச் பண்ண முடியாது, அல்லது அந்த அனுபவத்தை மேட்ச் பண்ண முடியாது. அந்த வகையில் திரு ராஜ்கிரண் அவர்கள் ரோல் வந்து மிக பிரமாதமாக கோர்வையாக பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவை சிட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு சின்ன பிரச்சனை வரும்போதும் யார் தலைமையில் அந்த டிஸ்கஷன் நடக்கும்னா திரு ராஜ்கிரண் அவர்கள் டிஸ்கஷன் அவர் தலைமையில் டிஸ்கஷன் நடக்கும். இதை வந்து நம்ம சொந்த வாழ்க்கையில் எப்படின்னா, நம்ம கூடயே இருப்பாங்க. நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தீவாக இல்லாமல் ஒரு சொந்த வட்டமோ நட்பு வட்டமோ இருக்கும்போது யாராவது ஒரு அனுபவசாலிகள் ரோல் மாடலாக வச்சுட்டு அவங்கள கூடயே இருக்க வச்சுட்டு இந்த மாதிரி சிச்சுவேஷனை வந்து 1-to-1 அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு பதிலாக அதை இன்னொருத்தவங்க மூலமாக பண்ணோம் அப்படின்னா ஒரு பெட்டர் சொல்யூஷன், அந்த பெட்டர் சொல்யூஷனை தாண்டி ஒரு அமிக்கபிள் சொல்யூஷன் கிடைக்கும். அதாவது பெட்டர் சிச்சுவேஷன்னா யாராவது ஒருத்தருக்கு சாதகமாக வரும், அமிக்கபிள் சிச்சுவேஷன்னா பொதுப்படையாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்றது எனக்கு இந்த படத்தின் மூலமாக தெரிஞ்ச விஷயம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருக்கும் பட்சத்தில் சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. இந்த மாதிரியான ஆரோக்கிய விஷயங்களை பகிர்ந்து சேர்ந்து வளருவோம், உயர்வோம். நன்றி, வணக்கம்.